சென்னை வடபழனி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு ஓய்வு பெற்ற பேருந்து ஓட்டுநர் தனது குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான தொழிலாளி செத்து போயிட்டா சார், எதையுமே வாங்க முடியாம செத்தே போயிட்டா சார். இது எடுத்து பாருங்க, இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? இந்த காயத்தையும் பேசையும் இதையே வச்சு இந்த தட்டையும் வச்சு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பிச்சை தான் எடுக்கணும். இல்லை என் வேலையில் ஏதாவது முறை இருக்கா சொல்லுங்க. நான் ஓடியில் இருந்தேனா, ஓடியில் அடிபடிச்சேனா? 31 வருஷமா என் உழைப்பு அத்தனைக்கும் பதில் சொல்லணும். 30 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓட்டுநர் அசோகன் என்பவருக்கு வெறும் மாலையை மட்டும் அணிவித்து விட்டும் எந்த ஒரு பண பலன்களையும் தரவில்லை என தெரிய வருகிறது. பணி நிறைவு விழாவோடு நிறைந்த கையோடு அவர் தனது குடும்பத்தினர் மற்றும் CITU நிர்வாகிகளுடன் பணிமனை முன்பு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் 22ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த நாட்டியாஞ்சலி விழாவில் மலேசிய மாணவிகளின் நடனம் பார்வையாளர்களை கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து கலைஞர்களின் பரதநாட்டியம், கதக் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் கும்பேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.